ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய். அம்மா இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லும்போது நீ காது கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடமாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார்
இருக்கிறார்கள். அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுதுதான் கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் நான் குறை கூறவில்லை. நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் நான் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது. என் பிள்ளையே, அப்போது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கிறாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் தான் நீயாக ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கு வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ தேடாதே. என் செல்லமே, அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற மனநிலைமையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னோடு பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தாலும் சரி, உன்னிடத்தில் தவறே என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய்.
என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒருமுறை சிந்தித்துப்பார், இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா, என்னை வணங்குகிறாயா என்று நான் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை. உன் அன்பை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உன் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் மனவேதனைப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையிலேயே இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மை உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு
தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன். என் குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தயாராக வர இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்கள் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்ததும் உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அதனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் குலதெய்வங்கள் மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடைய உறவுகள் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக நம்பு, உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். எனக்காக நீ இந்த அம்மா செல்வது போல இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டால் நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, அதை செய்வதற்கு நீ தயாராக இரு. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே. பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. நீ செய்ய நினைப்பதை இந்த தாயானவளை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும்
ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டும் அல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும்.